அத்தை. கனகா, இதே மாதிரி டெய்லியும் நீதான் விளக்கேத்தி இந்த வீட்ல பூஜை பண்ணணும், சரியா? சரிங்க அத்தை. என்னடி சீன் போடுறியா? இந்த வீட்ல இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு லைசென்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுதான் உன் கழுத்துல தொங்குற அந்த தாலி. உன் லிமிட் எல்லாம் அவ்வளவுதான், புரிஞ்சுதா? இங்க எல்லா உரிமையும் அதிகாரமும் எனக்கு மட்டும்தான், தெரிஞ்சுக்கோ. எனக்காவது லைசென்ஸ் கொடுத்திருக்காங்க, உங்க 2 பேருக்கு என்ன கொடுத்திருக்காங்க? பைரவி அம்மாக்கு என் மேல கொஞ்சம் கோவம், அதனாலதான் இன்னைக்கு உன்னை பூஜை பண்ண சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். பூஜை பண்ற பூசாரிக்கு கோயில் சொந்தமாயிராது, புரிஞ்சுதா? கூடிய சீக்கிரம் ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிடும். பொறுப்பிடுறதுக்கு ரெடியா இருங்க. என்னக்கா இவ அடங்கவே மாட்டேங்கிறா? அடக்கும், கொஞ்சம் பொறு. பைரவி, நேத்து நீ ஒரு நல்ல முடிவு எடுத்த. உனக்கு பர்சனலா நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னங்க, என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டதுதான் நான் செய்வேன். தப்பு யார் பண்ணாலும் தப்புதான். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் எதையுமே கரெக்டா தான் செஞ்சுட்டு வரேன். உங்களுக்கு தான் லேட்டா இன்னைக்கு புரிஞ்சிருக்கு. நல்லா இருக்கு. எடுத்துக்கோங்க. அம்மா, இது நானே போட்ட காஃபி, ஓகேயா? ரொம்ப மனமா இருக்கும், பாருங்க. குடிங்கம்மா. அக்கா, அவ என்னென்ன மாயாஜாலம் பண்றான்னு பாருக்கா. பண்ணட்டும் பண்ணட்டும். காஃபி. எனக்கு காஃபி வேண்டாம். விஸ்வா, 4 செவத்துக்குள்ளதான் நாம யாரும்.
இங்க புருஷன் பொண்டாட்டி. அம்மா நம்மளே பாக்குறாங்க, காஃபி எடுத்துக்கோங்க. ம். அக்கா, அவ என்னமோ விஸ்வா மாமா காதுல சொன்னா, மாமா உடனே காஃபி எடுத்துக்கிட்டாரு. அவதான் தந்திரக்காரியாச்சே, ஏதாவது மந்திரம் போட்டிருப்பா. என்னங்க, இன்னைக்கு வளர்பிற பிரதோஷம். நான் சிவன் கோயிலுக்கு போகணும். நீங்க ஆபீஸ்க்கு போகும்போது என்ன கோயில டிராப் பண்ணிட்டு போயிடுங்க. இல்ல பைரவி, இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. கோயில்ல உன்னை டிராப் பண்ணிட்டு போனா எனக்கு லேட் ஆயிடும். மா, நான் வேணும்னா உங்களை ஆஃபீஸ் போகும்போது ட்ராப் பண்ணிட்டு போட்டுமா? நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன். துளசி, எல்லாருக்குமே காஃபி கொடுத்த, எங்களுக்கெல்லாம் காஃபி கொடுக்க மாட்டியா? எங்களுக்கும் காஃபி எல்லாம் கொடுக்கணும்னு தெரியும்ல. கனகா, உங்களுக்கு இல்லாமலா? உங்களுக்காகவே நான் இன்னும் ஸ்பெஷலா போட்டு வச்சிருக்கேன். இருங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. இந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது. காஃபி நல்லா தான் போட்டிருக்க. பேஷ் பேஷ். துளசி கிட்டையும் கொஞ்சம் கைப்பக்குவம் இருக்கு கனகா. என் கைய ராசியான கை. எதை தொட்டாலும் கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கும். காஃபிலேயே அது தெரியுது. இது ரொம்ப ஸ்பெஷலான காஃபி. ஸ்பெஷலா? அப்படி என்ன இதுல போட்டிருக்க? பேதி மாத்திரை. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 3 மாத்திரை போட்டிருக்கேன். அக்கா, எனக்கு இப்பவே வயித்த கலக்குதுக்கா. இவ என்ன வேலை பாத்திருக்கான்னு பாருக்கா. அம்மா, என்ன பயந்துட்டீங்களா? நான்
சும்மா தான் சொன்னேன். அப்படியே உங்களுக்கு மாத்திரை போட்டு குடுக்கறதா இருந்தா பேதி மாத்திரையெல்லாம் போட மாட்டேன். டைரக்டா பாய்சனை தான் கலந்து கொடுப்பேன். போலாமா? எம்டி சார் வந்துட்டாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒர்க்கிங் டே கிடையாது, ஃபன் டே. எல்லாரும் ஜாலியா இருங்க. நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பெஸ்ட் ஸ்டாஃப்ஸ் விஸ்வா துளசியோட மேரேஜ நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி கேக் வெட்டி கொண்டாடுவோம். விஸ்வாவும் துளசியும் வந்துட்டாங்களா? அவங்க வர நேரம் தான் சார். சார், விஸ்வாவும் துளசியும் வராங்க. வெல்கம் நியூ கப்பல்ஸ். வாங்க விஸ்வா. வாங்க துளசி. என்ன சார் விசேஷம்? இன்னைக்கு நீங்க தான் விசேஷமே. உங்க கல்யாணத்துக்கு நாங்க யாருமே வர முடியாம போயிடுச்சுல சார். அத இன்னைக்கு இங்க கேக் வெட்டி கொண்டாட போறோம். நியாயப்படி நாங்க தான் இதை பண்ணிருக்கணும். அதுவும் உங்களுக்கு எல்லாம் டின்னர் கொடுத்திருக்கணும். அதனால என்னம்மா, எல்லா ஏற்பாட்டையும் நானே பண்ணிட்டேன். சந்தோஷமா எங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க, அது போதும். சார், எதுக்கு சார் இதெல்லாம்? அது என்ன விஸ்வா, உங்க சந்தோஷம் எங்க சந்தோஷம் இல்லையா? மேட்ரிமோனி ஆபீஸ் ஸ்டாஃபோட கல்யாணத்தை கூட கொண்டாடலனா அப்புறம் இது என்ன மேட்ரிமோனி ஆபீஸ்? அதானே சார், உங்க கல்யாணத்தை கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அந்த ராசியிலையாவது கல்யாண் ராமன் சாருக்கு கல்யாணம் ஆகுதான்னு பார்க்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து கேக்க கட் பண்ணுங்க. வாங்க, கம் ஆன். விஸ்வா, சீக்கிரம் கேக்க கட் பண்ணுங்க. இங்க எல்லாரும் கேக் சாப்பிடுறதுக்கு ஆவலா இருக்காங்க. நீங்க லேட் பண்ணீங்கன்னா அப்புறம் இவங்களே கட் பண்ணி கேக்க கொண்டு போயிருவாங்க. எதுக்கு சார் தயங்குறீங்க? நீங்க சாப்பிட்டது போக மீதி கேக்க தான் நாங்க சாப்பிட போறோம். தைரியமா கட் பண்ணுங்க சார். முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. அதான் தாலி கட்டி புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டீங்களே, அப்புறம் என்ன, ஜோடியா நில்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க.
இப்பதான் ஒண்ணு சேர்ந்தாச்சே சார், கலக்குங்க சார். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுதான் உண்மையிலே ஆச்சரியம். நெகட்டிவ் சேர்ந்த பாசிட்டிவ் தானே, அதுதான் இங்க நடந்திருக்கு. கல்யாணராமன் சார், இவங்க 2 பேருமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவே கிடையாது. விஸ்வா, சீக்கிரமா 2 பேரும் வந்து ஜோடியா நின்னு கேக்க கட் பண்ணுங்க. வாங்க. சரிங்க சார். விஸ்வா, சார் ஒரு நிமிஷம் சார், வாங்க சார். உங்க வாங்க, துளசி, வந்து கேக்க கட் உங்க பண்ணுங்க. வாங்க. என்னங்க? ரொம்ப வெக்கப்படாதீங்க சார், சீக்கிரம் கேக்க கட் பண்ணுங்க. விஸ்வா சார், இங்க நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு காட்டிக்கணும். All the best. Happy married life. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடுங்க. விஸ்வா சார், நீங்க ஃபர்ஸ்ட் துளசிக்கு கேக் ஊட்டி விடுங்க. அடடா, புது மாப்பிள்ள சாருக்கு இன்னும் வெக்கம் போகல போல. சார், வேணும்னா நாங்க எல்லாரும் வெளியில போயிடுறோம். நீங்க உங்க வைஃபுக்கு ஊட்டி முடிச்சிட்டு கூப்பிடுங்க, அப்புறமா நாங்க உள்ள வரோம். அப்புறம் எதுக்கு உள்ள வரணும்? கேக்கெல்லாம் தான் காலி ஆயிருமே. விஸ்வா, இன்னும் ப்ரோக்ராம் நிறைய இருக்கு. என் ஒய்ஃப் ரொம்ப நேரம் பசி தாங்க மாட்டா. சீக்கிரமா துளசிக்கு கேக்க ஊட்டி விடு. விஸ்வா ப்ளீஸ், எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஊட்டி விடுங்க. ஆ, சிஸ்டர், அடுத்ததா நீங்க புது மாப்பிள்ளைக்கு கேக்க ஊட்டுங்க. சார், உங்களுக்கு நிலாவை காட்டி தான் ஊட்டி விடணும் போல. வாயை திறங்க சார். விஸ்வா வாயை திறங்க. இருங்க.